ஊர் தலைவர் ஜனானே. நாங்க ஏற்கனவே வந்து போராட்டம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்கண்ணே. போராட்டம் கேஸும் போட்டாங்க. அந்த போராட்ட கேஸ் இப்பதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் முடிஞ்சு போயிருக்கும் போல. நான் சாய்ராம் நகர்லேருந்து பேசுறேன். இப்போ வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து ஒரு 4, 5 வாட்டி மனு கொடுத்துருக்காங்க. எந்த மனுவும் இன்ன வரையும் வந்து யாரும் எந்த ஒரு இது எடுக்கல. தெருவிளக்கு இல்ல, தண்ணி இல்ல, ரோடு இல்ல, எதுவும் கிடையாது. ஆனா உள்ள வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 350, 400 வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டு ஐடியே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 350, 400 ஓட்டு ஐடி இருக்கும். ரேஷன் கார்டும் மாத்தியாச்சு, எல்லாம் மாத்தியாச்சு. இந்த பிரச்சனையில வந்து யாருமே எடுத்துக்கல அப்படின்னீங்கன்னா, நாங்க வந்து இந்த ஓட்டைடி, ஆதார் கார்டு எல்லாத்தையுமே மொத்தமாவே கலெக்டரேட்டே குடுத்துடலான்னு இருக்கோம். அதுக்கு மேல எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லேடீஸும் சுத்தமா போக முடியல, வர முடியல அந்த இருட்டுனால. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம். எங்கனால என்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, அதுக்காண்டி தான் பத்திரிக்கையாளவங்ககிட்ட வந்திருக்கோம். ஊரில் வந்து எங்கள் ஊரில் வந்து சாய்ராம் நகர் அரசு வந்து மிகவும் பிரதிஷ்ட பெற்ற இப்போ ஒரு 1 வருடம் தான் ஆயிடுது. அருள்மிகு ஸ்ரீ மஞ்சளமாரியம் கோயில் கும்பாபிஷேகத்திலிருந்து 1 வருடம் தான் இருக்கிறது. மற்றும் பத்திரகாளி அம்மன் கோயில் சாய்ராம் கோயிலில் இருக்கிறது. 2வது கணக்கம்பட்டி அவருடைய வழி சித்தர் பீடம் ஒன்று கட்டிக்கொண்டு வருகிறார்கள். அதுவும் கூடிய விரைவில் வந்து கூட திருவிழா நடைபெறும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அருகே உள்ள சக்தி விநாயகபுரத்திலிருந்து சாய்ராம் நகர் நிழலி கிராமத்தில் உள்ளது எங்கள் ஊர். சாய்ராம் நகர் அரசு நகர் இந்த ஊரில் இருக்கு. எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பத்தினர்கள் வசித்து வருகிறார்கள். ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிங்கிறது தெருவிளக்கு வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி இதெல்லாம் ஒரு வசதிகளாக இல்லாத காரணங்கள் நிறைய இருக்கிறது. 2வது போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. இந்த பக்கத்து ஊரில் செட்டிப்பாளையத்துக்கு குண்டடத்துக்கு பஸ் போகிறது வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு போகணும்னு எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த விஷயமா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனுலாம் கொடுத்துட்டோம். அவங்களாம் அதிகாரிலாம் வந்து நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. ஒரு ட்ரிப் வந்து அதிகாரிலாம் வந்து எங்கள் ஊருக்கு வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா எங்களுக்கு எங்கள் ஊருக்கார மக்களுக்கும் இந்த அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு உறுதுணையாக வந்து எங்கள் ஊர் தலைவர் ஜனா அவர்கள் வந்து முழு முயற்சியின் பேரில் தான் நாங்கள்லாம் வந்து இந்த நடவடிக்கை எடுத்து வரோம். என் பேர் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.